வணக்கம். நான் சைலேஷ் மரியனத்தன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, சமீபத்தில வந்து விழுப்புரம் விழுப்புரம்ல சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 5 வயசு ஒரு குழந்தை வந்து செப்டிக் டேங்க்ல வந்து விழுந்து இறந்துடுறாங்க. அந்த கேஸ் பத்தி பார்க்க போறோம். பிளஸ் அந்த கேஸோட நம்ம வந்து நம்ம கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ற மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்ல ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி ரீசென்ட்டா வெளிவந்த டேட்டாவ பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம வீடியோக்குள்ள போலாம். விழுப்புரம் ஓகேங்களா? விழுப்புரம்ல வந்து சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து லியா லக்ஷ்மி அப்படின்னு ஒரு 5 இயர்ஸ் 5 வயசு குழந்தை ஒண்ணு அங்க படிக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வழக்கம் போல ஒரு நாள் ஸ்கூல் போறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பிரேக்ல வந்து இவங்க ஏதோ விளையாட போறாங்கன்ற மாரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. விளையாட போகும்போது என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அங்க அந்த ஸ்கூலோட பேக் சைட்ல வந்து என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துரு புடிச்ச ஒரு தகரம் மாரி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு செப்டிக் டேங்க் மேல ஒரு துரு புடிச்ச தகரம் மாரி போட்டு வச்சிருக்காங்க. அதுல வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பை மிஸ்டேக் அவங்க அந்த வழியா கிராஸ் பண்ணும்போது, அதுல ஸ்டெப் இன் பண்ணி அவங்க கீழ விழுந்து, அவங்க செப்டிக் டேங்க்ல முழுகி இறந்துடுறாங்க. ஓகேங்களா? இவங்களோட அப்பா யாருன்னா பழனிவேல். அவரு வந்து என்னன்னா, அ இ-சேவை மையம்னு நம்ம தமிழ்நாட்டுல நெறைய இடத்துல இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அதுல ஏதாவது சேஞ்சஸ் அது இதுன்னா நம்ம இ-சேவை மையம்னு போகும் தெரியுங்களா? அதுல வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா இருக்காரு. ஓகேங்களா? அவங்க அம்மா வந்து சிவசங்கரி. இவங்க என்ன ஆகுதுன்னா, இதுதான் அவங்களோட ஃபேமிலி பேக்கிரவுண்ட். இவங்கள இந்த கேஸ் முடிஞ்சது. இவங்க வந்து அங்க தண்ணீல மூழ்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து தேடுறாங்க. அப்புறம் நான் டீச்சிங் இவங்களோட ஐ மீன் இவங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் சில பேர் சொல்றாங்க. குழந்தைங்க இந்த மாரி அவங்க அங்க போறத பார்த்தோம். அ அந்த லியா வந்து அந்த இடத்துக்கு போறத பார்த்தோம். பின்னாடி அந்த ஒரு மேபி அந்த டேங்க்ல அவங்க இருக்கலாம் அப்படின்ற மாரி கெஸ் பண்றாங்க. அப்புறம் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் அங்க போய் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தெரியுது. இந்த மாரி இந்த குழந்தை வந்து செப்டிக் டேங்க்ல வந்து விழுந்து மரிச்சிடுறாங்க அப்படின்னு தெரியுது. இந்த கேஸ்ல வந்து 3 பேர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து கரஸ்பாண்டன்ட் அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட், அந்த ஸ்கூலோட பிரின்சிபல், அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல இருக்க அவங்களோட கிளாஸ் டீச்சர். இவங்க 3 பேர அரெஸ்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து 3 லேக்ஸ் வந்து அந்த ஆறுதல் ஆறுதல் தொகையா 3 லேக்ஸ் குடுக்குறாங்க. ஆ இது எனக்கு எனக்கு வந்து இது கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு இல்ல. பட் ஆ இதே ஒரு குற்றச்சாட்டு வந்து பிஎம்கேவோட லீடர் டாக்டர் ராமதாஸும் இதுதான் சொல்றாரு. என்னன்னா, ஆக்சுவலா இது வந்து ஒரு ஸ்கூல் வந்து ப்ராப்பரா ஃபங்ஷன் ஆவுதா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ப்ராப்பரா இருக்கான்றது பார்க்க வேண்டியது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வேல. ஆ தரச் சான்றிதழ்னு சொல்லுவாங்க. சேஃப்டி மெஷர்ஸ்லாம் செக் பண்ணி, பிரிவென்ஷன் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு பார்த்து, ஆ தரச் சான்றிதழ் அதாவது சர்டிஃபிகேஷன் புரொவைட் பண்றது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட வேல. கவர்மெண்ட் மிஸ் பண்ணதால தான் இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ற யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அவங்களோட கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ஸ்கூல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் வந்து 10.17 லேக் அதாவது 10.17 லேக் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து 3.37 லேக் ஸ்கூல்ஸ் வந்து டிசேபிள் ஃப்ரெண்ட்லி டாய்லெட்ஸ் இருக்கு. அதாவது அ மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க படிக்கிறதுக்கு ஏதுவா, அவங்களுக்கு இலகுவா இருக்கும்படி 10.17 லேக்ஸ்ல வெறும் 3.37 லேக் ஸ்கூல்ஸ்ல மட்டும் தான் டிசேபிள் ஃப்ரெண்ட்லி டாய்லெட்ஸ் இருக்கு. அதுலயும் வந்து அது அது ஆக்சுவலா 33.2% ஆஃப் ஸ்கூல்ஸ்ல இருக்குன்னு போட்டிருக்காங்க டிசேபிள் ஃப்ரெண்ட்லி. அதுல வந்து 30.6 அதுல மட்டும் தான் ஃபங்ஷனலா இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3,00,000 ஸ்கூல் மொத்தம் 10.17 லட்சம் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 3,00,000 ஸ்கூல்ல மட்டும் தான் டிசேபிள் ஃப்ரெண்ட்லி டாய்லெட்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி மொத்தம் 14.71 லேக் ஸ்கூல்ஸ்ல 10.17 லேக் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு பார்த்தோம். அதுல வந்து 9.12 லேக் அதாவது 9.12 லேக் ஸ்கூல்ஸ் ஹேவ் ஃபங்ஷனல் எலக்ட்ரிசிட்டி அதாவது எலக்ட்ரிசிட்டி நல்லா ஃபங்ஷன் ஆகிற கண்டிஷனில் இருக்கிறது வந்து வெறும் 9.12 லேக்ஸ். கிட்டத்தட்ட 1,50,000 ஸ்கூலில் வந்து எலக்ட்ரிசிட்டியே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி 10.17 லேக் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வெறும் 9.78 லேக் அதாவது 9.78 லேக்ல ஸ்கூல்ஸில் மட்டும்தான் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 24,580 ஸ்கூல்ஸில் வந்து தண்ணி வசதியே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டி. இது முன்னாடி டிசேபிள்டு மக்கள் மட்டும் யூஸ் பண்ணுற டாய்லெட்ஸ் பார்த்தா, இப்போ ஜென்ரலாக டாய்லெட்ஸ் பார்க்குறோம். 14.71 லேக் ஸ்கூல்ஸில் கிட்டத்தட்ட 67,000 ஸ்கூல்ஸில் வந்து ரெஸ்ட் ரூமே இல்லை, டாய்லெட் ஃபெசிலிட்டியே இல்லை. இப்போ கம்ப்யூட்டர்ஸ்க்கு வருவோம். கம்ப்யூட்டர்ஸ் வந்து 14.71 லேக் ஸ்கூல்ஸில் 7.48 லேக் ஸ்கூல்ஸில் மட்டும்தான் கம்ப்யூட்டர்ஸே இருக்குது. அதுலேயும் 50% ஆஃப் ஸ்கூல்ஸில் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் கூட கிடையாது. இதுதான் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்க ஸ்கூல்ஸோட நிலைமை. இப்போ இந்த கேஸை நான் எதுக்கு எடுத்தேன்னா, ஆம், எனக்கு ஒன்று மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அந்த கள்ளச்சாராயம் சாவுல செத்தவன், அவங்க போய் குடிச்சு ஃபுல்லா இறந்ததுக்கு அவங்களுக்கு 10,00,000 நிவாரணம்.
ஒன்றுமே தெரியாத இந்த குழந்தை ஸ்கூலோட சரௌண்டிங் ப்ராப்பராக இருக்கான்னு கைட்லைன்ஸ் எல்லாம் பார்க்கறது வந்து கவர்மெண்ட்டோட வேலை, அந்த ஸ்கூலோட வேலை. இவங்களுக்கு வெறும் 3 lakhs தான் நிவாரணம், அவங்களுக்கு 10 லட்சம் நிவாரணம். இதுதான் எனக்கு என்னன்னு புரியல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.